பார்வையில் இந்த நிகழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னாக்கா, குழந்தைகளுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது, ஆசீர்வாதம் வாங்குவதில்லை, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை விட அவர்கள் எப்படி வழி நடத்த வேண்டும் சொல்லிக் கொடுத்து இந்த நிகழ்ச்சி. ஏன்னா இதுவரையும் பெரியவங்களோட வாழ்க்கையில வணக்கம் சொல்றத குறைவா இருந்த காலத்துல இன்னைக்கு பாத பூஜை பண்ணிக்கூடிய அளவுக்கு மாணவர்களை தயார்படுத்தி உள்ளார்கள் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள். அது மிகப்பெரிய பாராட்டு. அது மட்டுமல்ல, ஒரு இடத்தில் இவ்வளவு பெரிய பேர குழந்தைகளையும் அவர்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல தாத்தா பாட்டியை அரவணைத்து ஒருங்கிணைப்பது மிகப்பெரிய வேலை. இந்த வேலை சாதாரண நாங்களாம் ஒரு சமூக அங்கத்தில் இருக்கோம். பட் எங்களால் முயற்சி பண்ண முடியல. பட் இருந்தாலும் உங்களை இந்திய முக்கியமாக சார் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, சார் என்ன எல்லாமே பள்ளியில் இருக்க எல்லாமே பெண் ஆசிரியர்கள் தான் இருக்காங்க, மகளே தான் இருக்காங்க, ஆண்கள் 1-2 பேர் இருக்காங்க, அது உதவியாக வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த சூழ்நிலையும் இந்த சமூக அமைப்பில் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை, வித்தியாசமான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ளார். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. எங்களுடைய நாங்கள் ஒரு சோசியல் சொன்ன மாதிரி சோசியல் அமைப்பில் இருக்கோம், நாங்களும் செய்திருக்கோம். பட் இந்த வெற்றிகரமாக மகத்துவபூர்வமாக வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை பண்ணதில்லை. நீங்கள் ஒரு லேடிஸ் ஒரு 15 பேர் 20 பேர் வெற்றியாக பண்ணிடுறீங்க, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். தேவைப்பட்டால் உங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் ரோட்டரி சங்கத்தை இணைந்து செயல்பட தயாராக இருக்கும். எங்கள் 2 பேருக்கு நான் சொன்ன பிறதான் எங்களுடைய பேருக்கு எங்கே இருக்கும்போது இன்னும் மற்ற இன்னைக்கு சொல்லப்போனால் ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்கும். இன்னைக்கு மொத்தம் ஒரு 15-20 சகோதரிகள் எங்கள் பொண்ணுங்க அந்த வயசுல பேருக்கு வந்த மாதிரி ஒரு 50-60 பேருக்கு வந்து கலந்த நிகழ்ச்சியில் எங்கள் 2 பேருக்கு பாத பூஜை கிடைச்சது. எனக்கு அதோட மேடம் வந்தவொடனே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அது ரொம்ப இதுதான் அந்த சூழ்நிலை, அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை வித்தியாசமான ப்ரோக்ராம். உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய சேர்மன் சார் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து. ஏன்னா அதான் முக்கியம். சேர்மன் சாரோட ஒரு ஆதரவு இல்லாமல் நீங்கள் இதோட பெரிய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு பண்ண முடியாது, பிளான் பண்ண முடியாது. அதில் சாரோட எண்ணமோ உங்களோட எண்ணமோ ஒரே மாதிரி கோயில் சரி ஆகுது. அதில் அது ஆகும்போது அந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச தனிப்பட்ட முறையிலும் சார் இப்போ என்ன அறிமுகப்படுத்தினது நம்ம மேடத்தை ஜான்சி மேடத்தை அறிமுகப்படுத்தி ஜெயக்குமார் சார் தான். அவர் 4 வருடமே எனக்கு தெரியும். அந்த அறிமுகம் நாங்கள் உங்களும் சேர்ந்துருப்போம். ஒரு பெரிய பேண்டு ஒரு 2 பேர் 3-4 பேர் ஆகணும். இந்த ராமானுஜர் சொல்கிற மாதிரி 4 பேர் 5 ஆகணும், 5 பேர் 60 ஆகணும். அடுத்தது போயிட்டு நம்மளுடைய முயற்சியில் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கைகோர்த்துக்கு தயாராக இருக்கோம். தேவைப்படும் போது சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவிப்பட தயாராக இருக்கோம். தற்செயல் வாய்க்கிறது அதுவும் தவறு இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் ஒரு மிகப்பெரிய அனுபவம், மிக சிறப்பான அனுபவம். ஆக்சுவலாக எங்களுடைய மைத்தினர் ஊர்லேருந்து வந்திருக்காரு, அவரோட வரலான்னு பார்த்தோம். பட் அவரும் வர முடியல. அவங்க வரது விரும்ப பண்ணாங்க, ஏன்னா வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் துபாயில் இருக்காரு. இவர் வித்தியாசமான நிகழ்ச்சியாக கலந்து முயற்சி பண்ணார், பட் வர முடியல. பட் இருந்தால் அடுத்த வாய்ப்புகளை கண்டிப்பாக கலந்துடும். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆச்சாரிய பள்ளி நிர்வாகம், பள்ளி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் இளைஞர்கள், எங்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற இளைஞர்கள் அவர்களும் வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி வரைபடி 2 வணக்கம்.